பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள், திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. யோவான் 11:43. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். மரித்து 4 நாளாகிவிட்ட ஒரு மனிதனை, ஒரு சடலத்தை ஆண்டவர் ஏதோ ஒரு ஃப்ரெண்டு பக்கத்து ரூமில் இருக்கிற மாதிரி வெளியே வாப்பா அப்படின்னு சொல்லி மிக சாதாரணமாய் கூப்பிடுவதை பார்க்கின்றோம். அவனும் அப்படியே உயிரோடு எழும்பி வந்தான் என்று அடுத்த வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் தேவையா, ஒரு அதிசயம் தேவையா? இந்த சம்பவத்தை நீங்கள் மறுபடியும் வாசித்து பாருங்கள். வாய்ப்பே இல்லை, இனி லாஸ்ட்டு வென் டு த பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் ஒரு நிலைமை இருந்த பொழுது அதை சாதாரணமாக ஆண்டவர் செய்து முடித்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு பெரிதான, எவ்வளவு கடினமான ஒரு பிரச்சனை மத்தியில் நீங்கள் நின்று கொண்டிருப்பதை உணர்ந்தாலும், யாருமே எனக்கு உதவி செய்ய முடியாது, என் பிள்ளை இனி யாருமே காப்பாற்ற முடியாது,
இனிய பிஸ்னஸ் போச்சு அவ்வளவுதான், இனிய ஊழியம் போச்சு அவ்வளவுதான் சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்வார் என்றால் அவைகள் யாவும் உயிர் பெறும். அப்படி மூழ்கிக்கிட்டு இருக்கவங்க அப்படி வெளியே வந்துடுவாங்க, மூழ்கி போனவங்களும் வெளியே வருவாங்க. அதிசயங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். இன்றைக்கு உங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. ஒரு அற்புதம் தேவை, ஒரு அதிசயம் தேவை. அதை செய்ய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே முடியும். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்காக அதிசயத்தை இன்றைக்கு செய்ய போகின்றார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். செல்லும் வாசல் இடுக்கமானது. வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானது. பரலோகம் செல்லும் பாதை குறுகலானது. பரலோகம் செல்லும் பாதை குறுகலானது. சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். இந்த உலகம் ஒரு நாள் மறைத்திடும். நாம் காணும் இந்த உலகம் ஒரு நாள் மறைத்திடும். புதுவானம் பூமி நோக்கி பயணம் செய்கிறோம். புதுவானம் பூமி நோக்கி பயணம் செய்கிறோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். வாழ்வின் துன்பம் எல்லாம் சில காலம் தான் நீடிக்கும். இவ்வாழ்வின் துன்பம் எல்லாம் சில காலம் தான் நீடிக்கும். இணையில்லாத மகிமை இனிமேல் நமக்குண்டு. இணையில்லாத மகிமை இனிமேல் நமக்குண்டு. சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின்
சிரித்த முகமாய் சென்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்து இருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடையை பெருகுவீர்களாக, உங்கள் பிள்ளைகள் கோடா கோடையை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன். பிரியத்துக்குரியவர்களை, இந்த நாளிலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக யோவான் 11வது அதிகாரம் 41வது வசனம். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினாலே உம்மை சோத்தரிக்கின்றேன். ஒரே ஒரு தடை லாசருவை உயிரோடு கூட எழுப்புவதற்கு. அவன் மரித்து 4 நாளாகிவிட்டது என்பது உண்மைதான். அது ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை என்பது உண்மைதான். He went to the point of no return என்று மனிதர்கள் நம்பியதும் உண்மைதான். இனி அவன் திரும்பியே வர முடியாது, அவன் மரித்து 4 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. அதுவும் உண்மைதான். ஆனால் இயேசு அப்படியாக நினைக்கவில்லை. அவர் அந்த கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொல்லி அவர் சொன்ன பொழுது எதற்காக அவர் அப்படி சொல்லுகிறார் என்றே யாருக்கும் புரியவில்லை. சொந்த சகோதரி சொல்லுகிறாள், ஆண்டவரே, கல்லை புரட்டி போட்டால் நாருமே, அவன் மரித்து 4 நாளாயிடுச்சே, புழு வச்சிருக்குமே, நாத்தம் அடிக்குமே அப்படின்னு சொல்லி சொந்த சகோதரியை சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையில்தான் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் பலகீனமான பாண்டங்கள் தான், அவிசுவாசிகள் தான். தேவன் என்ன செய்வதற்காக அங்கே வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியாத நிலைமையில் அவர்கள் இருந்ததும் உண்மைதான். இருப்பினும் கூட அவைகளெல்லாம் ஆண்டவர் அற்புதம் அங்கே செய்ய வந்ததை தடுக்க முடியவில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த நாளிலும் நீங்களும் கூட அந்த அளவிற்கு விசுவாசம் இல்லாதவர்களாக இருக்கலாம். இவர்களைப் போல தேவனை சில நேரங்களில் புரிந்து கொள்ள முடியாத பலகீனமான பாண்டங்களாக இருக்கலாம், பேதையாக இருக்கலாம். பலவிதமான கவலைகளினாலே நீங்கள் மூடப்பட்டிருக்கின்றபடியினாலே கர்த்தர் எதற்காக உங்களை அழைத்தார், எதற்காக உங்களை ரட்சித்தார், எதற்காக இந்த பரிசுத்தவானுடைய கோடுகளை உங்களை கொண்டு போய் சேர்த்தார், எதற்காக உங்களை அபிஷேகித்தார், எதற்காக ஆண்டவர் இந்த காரியங்களை செய்கிறார் என்பதெல்லாம் உங்களுக்கு புரியாததாக இருக்கலாம். நம் விலகினமான பாண்டங்கள் தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார், எப்படியாக நம்மை நடத்தப் போகிறார், எவ்வளவு உயரத்தில் கொண்டு போய் வைக்கப் போகின்றார், எவ்வளவு மகிமைப்பட போகிறார் என்பதையெல்லாம் நம்மாலே ஒரு காலம் புரிந்து கொள்ளவே முடியாது. நான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட பொழுது நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று கூட புரிய முடியாத ஒரு பாலகனாக, ஒரு குழந்தையாக நான் இருந்தேன். ஊழியத்தை ஆரம்பித்த பொழுதும் கூட ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கின்றார், அநேகரை அவர் பக்கமாய் திருப்புகின்ற பொறுப்பை எனக்கு தந்திருக்கின்றார். இது மகத்துவமானது, ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை செய்கின்றார் என்பது கூட எனக்கு தெரியாமல் இருந்தது. அந்த அளவிற்கு நான் ஒரு குழந்தையாக இருந்தேன். தேவனை நடத்தி கொண்டு போகிற பாதைகளை நான் புரிய முடியாதவனாக இருந்தேன். வெகு காலங்கள் சென்ற பிறகுதான் ஊழியம் என்றால் என்ன, அது எவ்வளவு மகத்துவமானது, ஓ தேவன் இதற்குத்தான் என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நான் புரிந்து கொண்டேன். இங்கு நான் எப்படி புரியாதவனாக, அறியாதவனாக, குழந்தையாக இருந்தேனோ அதை போலத்தான் இவர்களும் குழந்தையாக இருக்கின்றார்கள். எதற்காக கல்லை புரட்டி போட சொல்கிறார் என்றே அவர்களுக்கு தெரியவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நாம் குழந்தையாக இருப்போம். தேவனுடைய நடத்தல்களை நாம் புரிய முடியாத, அறிய முடியாத, ஒருவேளை நாம் பால் உண்கிற குழந்தைகளாக நாம் இருப்போம். பிரியத்துக்குரியவர்களே, ஆனாலும் அது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய இருக்கிற காரியங்களை ஒரு பொழுதும் தடை பண்ண முடியாது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன் என்று பக்தன் யோபு வீர முழக்கமிட்டார்.
நம்முடைய அறியாமைகள், நம்முடைய பலகீனங்கள், நம்முடைய அவிசுவாசங்கள், தேவனை குறித்து புரிந்து கொள்ள முடியாத நெருக்கடியான சூழ்நிலைகள் எல்லாம் தேவனை நிறுத்தாது. அவர் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறாரோ உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய தொழிலிலே, உங்களுடைய ஊழியத்தில், உங்களுடைய சரீரத்தில் சுகத்தை கொடுக்கிற காரியங்களிலே என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறாரோ அதை அவர் நிச்சயமாக செய்து முடிப்பார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் விசுவாசித்து ஆண்டவரை முழுமையாய் நம்பினாலும் அவர் நிச்சயமாக சீக்கிரமாக அற்புதம் செய்வார். சில நேரங்களில் விசுவாசிக்கவே முடியாதவராக ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும், அறியவே முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். உங்களுக்காக மனம் இறங்குவார். ஐயோ, என் மனுக்கு ஒன்றுமே புரியலையே, தெரியலையே, அந்தளவுக்கு உன் குழந்தையாக இருக்கிறானே, பரவாயில்ல, நான் அவனை தெரிந்து கொண்டேன், நான் அவனை நேசிக்கிறேன், எனவே அவனுக்கு நான் உதவி செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் ஓடோடி வருவார். இங்கு இவர்கள் புரிந்தாலும் புரியாவிட்டாலும் இறுதியில் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகின்றார்கள், கல்லை புரட்டி போடுகின்றார்கள். இது நிச்சயமாக நாம் பாராட்ட வேண்டும். ஒருவேளை அது ஆண்டவர் மீது அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கையாக இல்லைன்னா மரியாதையாக இருந்திருக்கலாம். அவர்களுக்கு அந்த அப்பா அம்மா இல்லாத மரியாள் மாத்தாளுக்கு ஆண்டவர் மிகவும் அன்பு கொடுத்திருந்தார், சிநேகிதராக இருந்தார். அதனால் அவங்களும் அவரை மிகவும் அதிகமாக நேசித்தார்கள். ஆண்டவர் சொல்றதுக்கு கீழ்ப்படிதாங்க. எதுக்காக கல்லை புரட்டி போடணும்னு தெரியல, ஆனால் அதை செய்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள், புரட்டி போட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களிலே புரியாமல் இருந்தாலும், அறியாமல் நாம் இருந்தாலும், கர்த்தர் சொல்கிறது நம்ம செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருப்போம். எதுக்காக இதை ஆண்டவர் சொல்கிறாரு, செய்ய சொல்கிறாரு, எதுக்காக இப்படி என் வாழ்க்கையில் நடக்குது, எதுக்காக ஆண்டவர் இந்த பாதையில் என்னை நடத்திட்டு போகிறாரு, எதுக்காக நான் நேசித்தவர்களை எல்லாம் என் வாழ்க்கையை விட்டு ஆண்டவர் பிரிக்கிறாரு, எதுக்காக இந்த காரியங்களில் என் கவனத்தை கொண்டு போகிறாரு, எதுக்காக இந்த பிஸ்னஸ் ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு, அப்படிலாம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே செய்யவே முடியாது. எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. நீங்கள் முழுவதுமாக ஆண்டவர் சொல்வதை கண்களை மூடிக்கொண்டு செய்தால்தான், கீழ்ப்படிந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி பெற முடியும். நீங்கள் ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்பீர்கள் என்றால், சிந்திக்க ஆரம்பிப்பீர்கள் என்றால், என்ன இந்த ஆண்டவர் இப்படிலாம் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சி நீங்கள் கலங்குவீங்கன்னா, யோசித்துட்டே இருப்பீங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. குழந்தையை போல மாறி கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செஞ்சுருங்க. தண்ணி எடுத்து திராட்சை ரசமாக பரிமாறுங்க, அதை அப்படியே செஞ்சாங்க. தண்ணி எடுத்து பரிமாறினா மக்கள் சிரிச்சிட மாட்டாங்களா? அது நகைப்புக்கிடமாக மாறிடாதா? அந்த திருமண வீட்டில் ஒரு பெரிய நகைச்சுவை நடந்திருக்காதா? அப்படிலாம் அவங்க யோசிக்கலை. கர்த்தர் சொல்கிறார், அவர் சொல்கிறத நம்ம செய்யணும், அவ்வளோதான். அந்த தண்ணீர் எந்த மனிதனும் எந்த காலத்திலும் செய்ய முடியாத மிகுந்த ருசியுள்ள திராட்சரசமாய் மாறி அந்த திருமண வீடு சீரும் சிறப்பும் பெற்றது. காரணம், அவர்கள் சொன்னதை அப்படியே செய்தார்கள். நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சொல்லுகின்றாரோ அதை அப்படியே நீங்கள் செய்து பாருங்கள். சந்தேகப்படாதிருங்கள், ஏன்னு கேள்வி கேட்காதீங்க. அப்பொழுது கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை அவர் உங்களை வாழ்க்கையில் செய்வதை கண்டு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. செய்வீங்களா? மனுஷனால யார்? அவன் இந்த அனுபவ அறிவெல்லாம் வச்சுக்கிட்டு அதை எப்படி இதை எப்படின்னு 1000 கேள்வி கேட்பான். ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தா கூட அதை எப்படி இதை எப்படி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. நான் யார் தெரியுமாக்கும், நான் அதை பண்ணியிருக்கேன், இதை பண்ணியிருக்கிறேன். மனிதர்களெல்லாம் பேசுவதை சில நேரங்களில் கேட்கும் பொழுது நம்முடைய மனது மிகவும் உடைந்து போகிறது. வாலிபர்களெல்லாம் பேசுவதை நம்ம கேட்டோம் அப்படின்னா வாழ்க்கையை வெறுத்து விடுகிறது. அந்த அளவிற்கு கெட்ட வார்த்தைகள் சரளமாக பேசுகிறாங்க. இந்த ஊரில் உள்ள பையங்க தான் இப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்தா எந்த ஊருக்கு போனாலும் சரி வாலிபர்கள்னாலே ஃப்ரீ ஃபயர் தான், வாலிபர்களாலே கெட்ட வார்த்தைகள் தான். மனுஷனோட சத்தத்தை கேட்குறதை நிறுத்திடுங்க, மனுஷன் ஆலோசனையை கேட்குறதை நிறுத்திடுங்க. ஏன்னா அவங்களுடைய வார்த்தைகள் நம்மை உள்ளத்தை உடைத்து விடும், நம்பிக்கையற்றவர்களாகி நம்மை மாற்றிவிடும். கெட்ட வார்த்தைகள் மனிதர்கள் பேசுவதை கேட்கும் பொழுது நம்முடைய உள்ள சுக்குநூறாக உடைந்து விடும், அதைரியங்களை கொண்டு வந்து விடும், மனதில் வேதனையை கொண்டு வந்து விடும். எனவே ஆண்டவர் சொல்வதை மாத்திரம் கேட்டு அதை அப்படியே நாம் செய்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை இன்பகரமாக இருக்கும் என்பதில் நமக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். ஜெபத்தை அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் பார்த்தீங்களா? நமக்கு ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்கிறது. பிதாவே, எனக்கு நீ செவி கொடுத்தபடியினாலே உம்மை சோத்தரிக்கின்றேன். ஹி வாஸ் வெரி ஷுவர் தட் நம்ம லாசருன்னு சொன்ன உடனே அவன் வெளியே வரப்போகிறான் அப்படிங்கிறத அவர் உறுதியாக நம்புகிறாரு. அதை பிதாட்டு சொல்கிறார். நான் அப்படி சொல்ல போகிறேங்க நேரத்தில் நீங்கள் அதுக்கு செவி கொடுத்துட்டீங்க, லாசரு உயிரோடு எழுப்ப போகிறீங்க, இது முடிந்து விட்டது, இந்த காரியம் முடிந்து விட்டது என்று அவர் அங்கே ஆரம்பிக்கின்றார். நல்லா கவனிப்பீங்கன்னா ஒன்றுமே நடக்கலைங்க. இன்னும் லாசரு உள்ள பிணமாக தான் 4 நாள் சடலமாக தான் இருக்கார்.
ஆனால் அதுக்குள்ளே இவர் முடிவு பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு, லாஸ்டர் வெளியே வந்துட்டான், கூட போகிறேன், வெளியே வந்துட்டான்னு சொல்லி அவர் முடிவு பண்ணி அதை அப்படி சொல்கிறார். ஒரு காரியத்தை தூங்க முன்னதாகவே அந்த காரியம் முடிந்து விட்டது, அந்த காரியத்தில் நான் வெற்றி பெற்று விட்டேன், லாஸ்டரை நான் உயிரோடு எழுப்பி விட்டேன், நான் அப்படி சொல்ல போகிறேன், நீர் அதை செவி கொடுத்து விட்டீர் என்று அவர் அங்கே ஜெபிக்க ஆரம்பிப்பதை பார்க்கின்றோம். நம்முடைய ஜெபத்திற்கும் ஆண்டவருடைய ஜெபத்திற்கும், நம்முடைய விசுவாசத்திற்கும் ஆண்டவருடைய விசுவாசத்திற்கும் எவ்வளவு திரளான வித்தியாசம் இருக்கிறது பார்த்தீங்களா? நாம் ஆண்டவரே எனக்கு அதை தாங்க, ஆண்டவரே அதை செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு தாங்க முடியல, ஆண்டவரே நீங்கள் எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு எப்படியாவது வேலையை தாருங்க, ஆண்டவரே எப்படியாவது வருமானத்தை தாருங்க, வருமானம் இல்லாமல் என்னால் வாழ முடியல, செலவுக்கு காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கடங்காரங்க பேசுகிறதுனால தாங்கவே முடியல, எனக்கு ஏதாவது செய்யுங்கப்பான்னு சொல்லி நம்ம கதறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி இடத்துல இருந்தாருன்னா அவர் என்ன சொல்லுவார்? எனக்கு இத்தனை லட்ச ரூபாய் நீ தந்து விட்டீர், அதற்காக உம்மை தோத்தரிக்கிறேன், என் தேவையை நீர் அறிவீர், இந்த நாளிலே யாரோ ஒரு மூலமாக இத்தனை லட்ச ரூபாய்களை எனக்கு நீ தந்து விட்டீர், அதற்காக உமக்கு நன்றின்னு அவர் சொல்லுவார். நாம் தாருங்கப்பான்னு கேட்குறோம். நம்ம பிள்ளைகள் அப்பாட்டா எப்போவுமே அப்படி தான் கேட்போன்னு வைங்களேன். ஆனால் அவருடைய பிதாவிடத்தில் பார்த்து சொல்லுவார், எனக்கு செவி கொடுத்து விட்டீர், அதற்காக உமக்கு சோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எப்பொழுதுமே நம்முடைய ஆண்டவரை நாம் பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை இன்றைக்கி வியாதியில் நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் வியாதியில் துடிச்சிக்கிட்டு இருக்கலாம். எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி வியாதி தான், சொல்ல முடியாத வியாதிகள், விதவிதமான வியாதிகள், அங்கே வியாதி இங்கே வியாதி, மக்கள் எல்லாம் தடுமாறுறாங்க. நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிற பொழுது, ஆண்டவரே என்னை நீர் சுகப்படுத்தி விட்டீர் என்று அறிந்துமே சோதனைக்கிறேன், சுகந்தாருங்கப்பா. நமக்கு ஜெபித்த காலங்களெல்லாம் உண்டு, நான் உபவாசித்த காலங்களெல்லாம் உண்டு, மருத்துவமனைகளை தேடி அலைந்த காலங்கள் உண்டு, நாள் கணக்கிலே, வாரக்கணக்கிலே, மாதக்கணக்கிலே மருத்துவமனையில் போய் படுத்து கிடந்த காலங்கள் உண்டு. ஏராளமான பணத்தை கொடுத்தும் கூட வியாதி சிறிதளவும் சுகமாகாமல் அது இன்னும் அதிகரித்த காலங்களும் உண்டு. இப்பொழுது அதையெல்லாம் விட்டு ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுத்து விட்டீர், தகப்பனே என்னுடைய பிள்ளைக்கு நீ சுகம் கொடுத்து விட்டீர், இந்த வியாதி எங்களை விட்டு அப்புறப்படுத்தி விட்டீர் என்று அறிந்து நானுமே சோத்தரிக்கின்றேன். இந்த வியாதி போயிருச்சுன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும். நீங்கள் அதை சுகமாக்கிட்டீங்கப்பா உமக்கு நன்றின்னு சொல்லணும். அந்த வியாதி கொஞ்சம் கூட சுகமாகலை, கண்ணுக்கு முன்னால் அவங்க துடிச்சிட்டு தான் இருக்காங்கிறது உண்மைதான். ஆனால் நீங்கள் விசுவாசித்து, ஆண்டவரே அந்த வியாதி எங்களை விட்டு அப்புறப்படுத்திட்டீங்க, அதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே இந்த இடத்துல எனக்கு இவ்வளோ பிரச்சனை இவன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், நான் வரும்பொழுது போகும்போதெல்லாம் சாடை போட்டு பேசுகிறான், என்னை குறித்து எல்லா இடத்துலையும் கேவலமாக பேசிட்டுருக்கான், நீங்கள் அவனை அப்புறப்படுத்தி விட்டீர்கள், உமக்கு நன்றி. அவனை அப்புறப்படுத்தும்னு ஜெபிக்கிறதுக்கும் நீ அவனை அப்புறப்படுத்தி விட்டு நன்றி என்று சொல்வதற்கும் ஏராளமான வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? அதைத்தான் நம்முடைய ஆண்டவர் செய்தார். என்னை மிகவும் கவர்ந்த இடம் இதுதான். ஆண்டவர் அந்த கல்லறையின் வாசலில் நின்று கொண்டு, பிதாவே என்று சொல்லி அவர் அழகாய் தன் தகப்பனத்தில் பேசி, நீ எனக்கு செவி கொடுத்து விட்டீர், அதற்காக உமக்கு சோதனம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தகப்பன் நாம் என்ன சொன்னாலும் நமக்கு அவர் செவி கொடுப்பார். சரி மகனே, நான் செஞ்சிட்டேன், நீங்கள் சொல்லிட்டீங்களே செஞ்சிட்டேன் என்று அவர் சொல்லுவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நம் மீது வைத்த அன்பு சாதாரணமான அன்பு அல்ல, அநாதி சிநேகம். அது என்றைக்கும் இருக்கும். நமக்கு எத்தனை வயசானாலும் ஆண்டவர் நம்மளை விட்டுட்டு போக மாட்டார். எவ்வளவு காலங்களானாலும் வயதானாலும் ஆண்டவர் நம்ம தள்ள மாட்டார், நம்மை விட்டு கொடுக்க மாட்டார். எத்தனை வருடங்கள் ஆனாலும் நாம் சொல்வதை ஆண்டவர் அப்படியே செய்வார். நம்முடைய ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரிதானது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? அதே நேரம் மனிதர்கள் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பலகீனமானது என்பதையும் நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? அவனுடைய அன்பு அது மாறாததாக இருக்கிறது. அதனால் நம்ம என்ன சொன்னாலும் ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக செவி கொடுப்பார் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த காரியத்தில் ஆண்டவர் வெற்றி கொடுத்துட்டாரு, இந்த வியாதியை சுகமாக்கிட்டாரு, இந்த தேவையை சந்திச்சிட்டாரு, வேலையின் காரியத்தில் ஒரு அற்புதத்தை செஞ்சிட்டாரு, குழந்தையே இல்லாமல் இருக்கிறேன், என் மனைவிக்கு இத்தனை வருடாகி குழந்தை இல்லை, கர்த்தர் குழந்தை இந்த மாத்திரை கொடுத்துட்டாரு, ஆண்டவருக்கு கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி அறிந்துமே சோத்தரிக்கிறேன். ஆண்டவர் என் பிள்ளை மனம் திரும்பாமலே இருக்கிறான், கெட்டவாத்தியாக பேசுகிறான், ஊரில் அவ்வளோ வம்பை இழுத்துட்டு வரேன், தலை குனிஞ்சு போயிருக்கிறேன், எனக்கு நீங்கள் செவி கொடுத்துட்டீங்க, அவனை ரசித்துட்டீங்க, உமக்கு சோத்திரம் என்று நீங்கள் ஜெபித்து பாருங்கள். அப்பொழுது ஆண்டவருடைய மகிமையை நீங்கள் நிச்சயமாக காண்பீர்கள் என்பது சந்தேகமில்லை. அவர் அடுத்த வசனத்தில் 42 இப்படியா சொல்லுகிறார், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுப்பீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு செவி கொடுத்துட்டீர், இந்த லாசரு மேட்டரில் எனக்கு செவி கொடுத்துட்டீர், அதற்காக சோதரிக்கிறேன், துதிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லி அவர் துதித்தார்.
ஆண்டவரை செஞ்சிட்டிங்கன்னு சொல்லி துதிக்கணுமா, சோத்தரிக்கணுமா? பார்த்தீங்களா? செய்வீங்களா? நீங்கள் வெறுமனே சொன்னால் மட்டும் போதாது. என் பிள்ளைக்கு நீங்கள் சுகம் கொடுத்துட்டீங்க, என் பிள்ளையை ரசித்துட்டீங்க, ஆண்டவரை அடைப்பட்ட வாசலில் திறந்துட்டீங்க, என் நிந்தியை நீக்கிட்டீங்க என்று வெறுமனே சொன்னால் மாத்திரம் போதாது. ஆண்டவரை சோத்தரிக்கணும், துதிக்கணும். ஒன்றும் இல்லாமல் இருக்கும் பொழுது எப்படி ஆண்டவரை துதிக்க முடியும்? கையில் காசே இல்லாமல் இருக்கும் பொழுது எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? கர்த்தருக்கு எப்படி நன்றி சொல்ல முடியும்? ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு வியாதியின் அகோரத்தை தாங்க முடியாமல் படுத்துக்கிட்டு எப்படி சோத்தரிக்க முடியும்? சோத்தரிக்கணுங்க. அந்த சோத்திரம் தான் ரொம்ப வெளியேற பெற்றது. பவுலும் சீலாவும் இரத்தத்தின் மத்தியிலே தொழுமரத்தில் கெட்டப்பட்ட அந்த நேரத்தில் துதித்த அந்த துதி தான், சோத்தரித்த அந்த சோத்திரங்கள் தான், சோத்திர பலிகள் தான் மிகவும் அதிகமான வல்லமை உடையவைகளாக இருந்தன என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகின்றேன். கஷ்டத்தின் மத்தியிலும் கூட நீங்கள் விசுவாசித்த இந்த கஷ்டம் என்னை நீங்கிவிட்டது என்று ஆண்டவரை சோத்தரிப்பீர்கள் என்றால் அந்த சோத்திர பலிகள் மிகவும் ஆண்டவருக்கு பிரியமானவைகளாக இருக்கும், அவைகள் வல்லமை நிறைந்தவைகளாக இருக்கும் என்பதையும் நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். எங்கே போனாலும் ஆண்டவருக்கு சோத்திர பலிகளை செலுத்த மறந்துடாதீங்க. சின்ன ஒரு சாப்பாடு ஆண்டவர் நமக்கு தந்தால் கூட ஆண்டவருக்கு சோத்திரம் செலுத்த மறந்துடாதீங்க. வெயில் நேரத்தில் குளிர்ந்த தண்ணி கிடைச்சா கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம்னு சொல்லி சந்தோஷமாக அதை குடிங்க. ஆண்டவரை துதிச்சு பாருங்கள், ஒரு பெரிய சந்தோஷம் வரும். ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சிட்டாருன்னு சொல்லி ஆண்டவரை சோத்தரித்து பாருங்கள், வாழ்க்கையை மாறிடும். நிறைய பேர் கவலைப்பட்டுகிட்டே இருக்கிறாங்க, நிறைய பேர் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, துக்கமாகவே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆண்டவரை துதிப்பது கிடையாது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது கிடையாது. இங்கே அவர் சொல்லுகிறார், அருமை சோத்தரிக்கிறேன். ஆண்டவரே அவர் பிதாவை சோத்தரித்திருப்பார் என்றால் நாம் எவ்வளவு ஆண்டவரை சோத்தரிக்க வேண்டும். துதித்து கொண்டே இருங்கள், சோத்தரித்து கொண்டே இருங்கள். அங்கே அடுத்தாப்புல ஒரு சொல்கிறார், எப்பொழுதும் எனக்கு செவி கொடுப்பீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில எவ்வளோ ஒரு நல்ல ரிலேஷன் பார்த்தீங்களா? மகன் சொல்கிறாரு, அப்பா நீங்கள் எப்போனாலும் நான் சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் செவி கொடுப்பீங்க எனக்கு தெரியும்ப்பா. இன்றைக்கி நான் அப்படி சொல்ல முடியுமா? நீங்கள் அப்படி சொல்ல முடியுமா? எசப்பா, நான் என்ன சொன்னாலும் நீங்கள் செவி கொடுப்பீங்க நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லி என்னால் சொல்ல முடியுமா? உங்களால் சொல்ல முடியுமா என்பதை சிந்தித்து பார்க்கும்படியாக நான் அழைக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, எப்பொழுதும் ஆண்டவர் எனக்கும் செவி கொடுப்பார், உங்களுக்கும் செவி கொடுப்பார். என்ன காரியமாக இருந்தாலும் அப்பா நிச்சயமாக செவி கொடுப்பார். எவ்வளவு பெரிய யுத்தம் நமக்கு எதிராக வந்தாலும், யார் நமக்கு எதிராக வந்தாலும் நம்முடைய தகப்பன் நம்முடைய பக்கம்தான் இருப்பாரே தவிர்த்து நம்முடைய எதிரிகள் பக்கமாக இருக்கவே மாட்டார். அரசியலை கவனித்து பாருங்கள், யாருனாலும் எந்த கூட்டணிக்கும் மாறலாம். யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த கூட்டணிக்கு போயிடுவாங்க. வாலிப பிள்ளைகளும் வாலிப தம்பிமார்களும் யார் பணக்காரங்களாக இருக்காங்களோ அவங்கள தான் பெரிய ஃப்ரெண்டாக சொல்லுவாங்க, அவங்க பக்கம்தான் போவாங்க. நம்ம நல்லவங்களாக இருந்தாலும் நம்ம கூட சேர மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறவங்க நாளைக்கு வேறு யார் கூடயே போயிடுவாங்க. இதுதான் இந்த உலகத்தின் நீதி. யார் எங்கே வெற்றி அடைகிறாங்களோ, பிரபலமாகறாங்களோ, பணம் வச்சுருக்காங்களோ அவங்க கூட தான் போய் சேருவாங்க. அரசியலில் நம்ம பார்க்கும்பொழுது யார் நேற்று வரைக்கும் அவ்வளோ தூசிச்சுட்டு இருந்தவங்க இன்றைக்கி இவர் தான் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்றாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி மாறி போகிறவர் அல்ல. அவர் எப்பொழுதும் நம்மை நேசிக்கிறார், எப்பொழுதும் நமக்கு செவி கொடுக்கிறார். யார் நமக்கு எதிராக வந்தாலும் அவர்களை எதிரியாகவே நம்முடைய ஆண்டவர் பார்க்கின்றார். அவருடைய கையிலே ஆண்டவர் நம்மை ஒப்பு கொடுப்பதே இல்லை. அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதையும், அவருக்கு பிரியமான பிள்ளைகள் நாம் என்பதையும், அவர் பலத்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து நம்மை பகைக்கின்றவர்களுக்கு அவர் காண்பிக்கின்றார். நம்மை பகைக்கின்றவர்களை அவர் பகைக்கின்றார். ஆண்டவர் ஒருவனை பகைத்தால் அவனுடைய கதை என்னவாகும் என்பதை நாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எப்பொழுதும் கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுப்பார். எதுக்காக நீங்கள் ஜெபிச்சாலும் ஆண்டவர் அதை செய்வாருங்கிறத முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறபடியினால் தான் வாழ்க்கையிலே தோல்வி அடைகிறாங்க. எதுக்கு நீங்கள் ஜெபிச்சாலும் செவி கொடுப்பார். ஒரு காரியம் அல்ல, 2 காரியம் அல்ல, 20 வயதில் அல்ல, 30 வயதில் அல்ல, எத்தனை காலமானாலும் ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுப்பார் என்பதை மறந்துடாதீங்க. அவர் சொல்லுகிறார், ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். பார்த்தீங்களா, நம்மை சூழ்ந்து நிற்கிற ஜனங்கள் அறியணும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், அவனுடைய பிள்ளை அப்படிங்கிறத நம்ம வீட்டை சூழ்ந்திருக்கிறவங்க, நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்மளை சூழ்ந்திருக்கிறவங்க, நம்ம சமுதாய வாழ்வில் நம்ம அறிந்திருக்கிறவங்க, சூழ்ந்து நிற்கிறவங்க எல்லாருக்கும் தெரியணும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறான்னு சொல்லி தெரியணும். இது மிக முக்கியமான ஒரு காரியம். தேவன் நம்ம கூட இருக்கிறார், ஓகே, ஆனால் அதை எல்லாரும் அறியணும். அதற்காக தான் இந்த நாளில் ஆண்டவர் என்னையும் உங்களையும் அழைக்கின்றார். அவர் நம்மை மறைத்து வைத்திருந்த காலங்கள் என்று ஒன்று இருந்தது.
அவர் நம்மை ஒழித்து வைத்திருந்த காலங்கள் என்று ஒன்று இருந்தது. இப்பொழுதோ அவர் எல்லாருக்கும் நம்மை காண்பிக்கின்றார். இது என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன், எனக்கு மிகவும் பிரியமான பிள்ளை. அவனை தாயின் கருவிலை நான் தெரிந்து கொண்டேன். அவன் எனக்காக எதையும் செய்வான், நான் அவனுக்காக எதையும் செய்வேன். அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருக்கிறேன் பாருங்கன்னு சொல்லி கர்த்தர் வெளியரங்கமாக அற்புதத்தை செய்கிற காலம்தான் இது. கர்த்தர் யோசுவாவுக்காக சூரியனை நிறுத்தி இந்த உலகத்தில் அத்தனை பேருக்கும் யோசுவா என்னுடைய பிள்ளை, என்னுடைய தாசன் என்று காண்பித்து நடுநடுங்க வைத்தாரோ, அதை போல செயல்படுகிற ஒரு காலத்தில் தான் நாம் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதிருங்கள். இவைகளை சொன்ன பின்பு லாசருவை வெளியே வா என்று உரத்து சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். பார்த்தீங்களா? அப்படி சொல்லிட்டு பிதாண்ட ஜபத்தை முடிச்சுட்டு லாசரு வெளியே வாப்பா, உடனே அவன் எழுந்து வெளியே வந்தானா. மறுத்து 4 நாள் ஆகிவிட்டது என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. மாத்தாள் சொன்ன மாதிரி நாரிக்கிட்டு இருந்திருப்பான், ஆனால் அதெல்லாம் போயிடுச்சு. அந்த நாட்டம் போயிடுச்சு, இந்த புழுக்கள் போயிடுச்சு. அவன் எப்படி உயிரோட இருக்கும், குளிச்சுட்டு வந்தால் எப்படி இருப்பானோ அப்படி மாறுகிறான். அவனுக்கு உயிர் வருது, வெளியே ஓடி வரான். ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் பார்த்தீர்களா? 4 நாட்களான சரீரத்தை அவராலே அற்புதமாய் அதிசயமாக உயிரோடு எழுப்பி கொண்டு வர முடிந்ததாம். அப்படி என்றால் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அற்புதங்களை செய்வது அவருக்கு எவ்வளவு எளிதான காரியமாக இருக்குது. இவ்வளோ பெரிய அற்புதம் இன்றைக்கி எனக்கும் உங்களுக்கும் தேவையில்லை. இது மரியாள் மார்த்தாளுக்கும் அவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் தேவை இருந்தது. மரித்து 4 நாட்களான ஒருத்தனை உயிரோடு எழுப்பணும். அவ்வளோ பெரிய அற்புதமாக நமக்கு தேவை. அந்த இதை கம்பேர் பண்ணால் ஒன்றுமே இல்லை. எளிதில் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அதற்கு மேலேயும் அற்புதம் தேவைன்னா அதையும் ஆண்டவர் செய்வார். எனவே நீங்கள் கலங்காதிருங்கள். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்தை கேட்பது எவ்வளவு இன்பமாக இருக்கிறது. இது எப்பொழுதும் எங்களுக்கு செவி கொடுக்கின்றபடினாலே சோத்தரிக்கிறோம் ஐயா. எப்பொழுதும் எங்களுக்கு செவி கொடுக்கிறீர் ஆண்டவரே. இந்த காரியத்தில் நீர் எனக்கு செவி கொடுத்து விட்டீர், அதற்காக நமக்கு சோதரன்னு சொல்லி உடைய பிள்ளைகள் சொல்கிறாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும், எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நீ செவி கொடுத்து விட்டீர், அதை செய்ய ஆரம்பித்து விட்டீர், அதற்காக நமக்கு சோத்திரம் ஐயா. எவ்வளவோ டாக்டர்ஸ் போராடி எவ்வளோ செலவழிச்சு வியாதி நீங்க மாட்டேங்குது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றமே வர மாட்டேங்குது. ஃபைனான்ஸில் பிள்ளைகள் தடுமாறுறாங்க. பணம் இல்லாதபடிக்கு இன்றைக்கு எவ்வளோ பேர் அப்படியே நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நாள் நெருங்கிட்டு இருக்கே, பணம் தேவையே, என்ன செய்வேன், நான் எங்கே போவேன்னு சொல்லி தெரியலையே நடுங்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு செவி கொடுத்துட்டீங்க, அதுக்காக நமக்கு சோத்திரம் ஐயா. இது நாளிலே யார் என்ன அற்புதம் வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார்களோ, அது எவ்வளோ பெரிதான அற்புதமாக இருந்தாலும் சரி ராஜா, அது உமக்கு அற்பமான காரியமாக இருக்கின்றபடி நாளை நன்றி செலுத்துகிறோம். மரித்து 4 நாட்களான சடலத்தை பார்த்து லாசருவை வெளியே வா என்று மிக சாதாரணமாய் சொல்லி, மிக சாதாரணமாய் அவனை உயிரோடு எழுப்பினீங்களப்பா. அவ்வளவு கடினமான காரியத்தை அவ்வளவு எளிதாக செய்து சந்தோஷப்படுத்துனீங்களே. நம்முடைய பிள்ளைகளுக்கும் அப்படியே செய்யுங்கப்பா. அவருடைய பார்வையிலே இன்றைக்கு அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை, அவர்களுடைய தேவை மிக பெரிதாய் அவர்களுக்கு தோன்றினால், மிக கடினமாக இருந்தால் ஆண்டவர் அதை எளிதில் நீ செய்து முடிப்பீர் என்று அறிந்துமே சோத்தரிக்கிறோம். எங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. அதிசயங்கள் தேவை, அற்புதங்கள் தேவை ராஜா. நாங்கள் மறுபடியும் நான் ஜெபிக்கிறேன், இந்த பிள்ளைக்கு ஒரு அற்புதம் தேவை, இந்த ஐயாவுக்கு இந்த அம்மாவுக்கு ஒரு அற்புதம் தேவை, இந்த வாலிபனுக்கு ஒரு அற்புதம் தேவை, ஒரு அதிசயம் தேவை. We believe in miracles, we hear miracles. எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் நீங்கட்டும், எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் சந்திக்கப்படுவதாக. ஏன்னா ஆண்டவர் இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்வீராக. இப்பொழுது அற்புதத்தை செய்யாமல் எங்கள் தகப்பனே நீ எப்பொழுது செய்வீர்? நீர் செய்து விட்டீர், அதற்காக நமக்கு சோத்திரம். நீர் சூழ்நிலை மாற்றி விட்டீர், அதற்காக நமக்கு சோத்திரம். நீர் கண்ணீரை துடைத்து விட்டீர், அதற்காக நமக்கு சோத்திரம். தகப்பனே, உன்னுடைய பிள்ளைகளை எல்லாரும் மத்தியில் நீ உயர்த்தி விட்டீர், அதற்காக நமக்கு நன்றி. எல்லாருக்கும் இது என் பிள்ளைதான் சொல்லி நீங்கள் இன்றைக்கு காமிச்சிட்டீங்க, அதற்காக நன்றி அப்பா. கிருபை தாங்கட்டும். நம்முடைய ஊழியத்தை நேசிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக, காணிக்கையில் தாங்கிற பிள்ளை ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதி ஏசப்பா. இந்த சத்தத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இது நாள் முதற்கொண்டு நீர் அற்புதத்தை செய்து விட்டீர், அதற்காக நன்றி. கர்த்தர் தாமே மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாடிய அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னமும் உங்கள் அனைவரோடும் இன்றைக்கு சகல காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. God bless you. Amen.